வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் இதே தேதியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று ஜூன் 10 வேதி என அழைக்கப்படும் தமிழக நூலகத்துறையின் முன்னோடி, தமிழக பொது நூலகத்துறையின் முதல் நூலக இயக்குனர் திரு வே தில்லைநாயகம் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1925. இவரது இந்திய நூலக இயக்கம் என்ற நூலை பாராட்டி 1982 இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. அமெரிக்க உயிரியலாளர், இயற்கை ஆர்வலர், சூழலியலாளர், பூச்சியியலாளர் திரு எட்வர்ட் ஆஸ்போன் வில்சன் என்னும் ஈவோ வில்சனின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1929. எறும்புகள் குறித்த இவரது ஆராய்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது. இவர் நவீன டார்வின் என போற்றப்படுகிறார். கர்நாடக இசையில் தேர்ந்த வயலின் இசைக்கலைஞர் எம்எஸ்ஜி என அழைக்கப்பட்ட திரு எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1931. இவர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலைமாமணி, சங்கீத கலாநிதி, சங்கீத நாடக அகாதமி விருது ஆகிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். ஆசிய ஜோதி என நமது கவிமணியால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தர் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் லைட் ஆஃப் ஏசியா என்ற பெயரில் கவிதை எழுதிய ஆங்கில கவிஞர் சர் எட்வின் அர்னால்ட் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1932. இறகு பந்தாட்டத்தில் இங்கிலாந்தின் வெற்றி முதன்மை போட்டியில் வாகை சூடிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமைக்குரிய திரு பிரகாஷ் படுகோனாவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1955. இவர் பத்மஸ்ரீ விருதும் அர்ஜுனா விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். கூகுள் நிறுவன தலைமை நிர்வாகி, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு சுந்தர் பிச்சை அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1972. 2021 ஆசிய சொசைட்டியால் ஆசிய கேம் சேஞ்சர் விருதும், 2022 நமது பாரத அரசால் இவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். பிறரை சிரிக்க வைப்பதையே தன் வாழ்வின் குறிக்கோளாக கொண்ட வார்த்தை விளையாட்டுகளில் வல்லவரான நாடக நடிகர், திரைக்கதை வசனகர்த்தா திரு கிரேசி மோகன் அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2019. திரு எஸ்.வி. சேகரின் கிரேசி தீவின் வாழவாக்கம் என்னும் நாடகத்தில் அறிமுகமாகி அது பெரும் வரவேற்பை பெற்றதால் கிரேசி என்னும் அடைமொழி இவரோடு இணைந்தது. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.